ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மீஷோலேருந்து வாங்கினா ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசு தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீலர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸோடய வருது. நார்மலாக நம்ம இப்போ ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ பீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை பீல் பண்ணி வைக்கிறதுக்குன்னே ஒரு கிண்ணம், ஒரு பவுல் இல்லாட்டி ஒரு பிளேட்டை வந்து தேடுவோம். ஸோ அந்த பிரச்சனை இதில் இல்லை. ஸோ இதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்தனால அது பீல் பண்ணும்போதே நம்ம பீல் பண்ணுற அந்த தோல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து ஸ்டோர் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பீல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காலையில் அவசரமான நேரத்தில் வந்து நம்ம கிட்ஸுக்கெல்லாம் இப்போ ஆப்பிள் இந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பீல் பண்ணுற தோலை போடுறதுக்குனே ஒரு பிளேட்டு இல்லாட்டி எதையாவது தேடிட்டு இருப்போம், இல்லாட்டி கவுண்டர் டாப்லேயே போட்டுருவோம். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பவுல் செட், ஒரு சர்விங் பவுல் தான். ஒரு த்ரீ செட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சர்விங் பவுல் தான். பெருசு, சின்னது, அதை விட சின்னது. ஸோ இந்த மாதிரி 3 வகையாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து 3 லிட்டு அண்ட் வந்து அந்த சர்விங் பவுலுமே கொடுத்துருந்தாங்க. நம்ம இதில் ரைஸ், குழம்பு, பொரியல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம டைனிங் டேபிளில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம சமைச்ச பாத்திரத்தோடு வைக்கிறத விட இந்த மாதிரியான பாத்திரங்களில் நம்ம வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல், ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல், ரொம்ப மீடியமான சைஸில் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த லிட்டுக்கு மேலே இருக்கிற இந்த லிட் பிடிச்சி தூக்குவோம்ல, ஸோ அதுவுமே தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் அதை வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 600க்குள்ளே வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த். அந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி 3 கேஸ்ரோல் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஒன் டைம் இதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாத்திரம் வந்து ரொம்ப லேசாலாம் இல்லை. ஸோ நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பாத்திரம் வந்து பாதியிலே விட்டு போகிற அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டு தான். பிரேஸில் இருக்கக்கூடிய ஸ்பைஸ் ரேக். விஸ்டஸ்லேயே நிறையா ப்ராடக்ட் வந்து போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட். சில ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுருப்போம். ஸோ இது வாங்கினா நம்மளோட கிச்சனுக்கு அழகாக இருக்குமே, நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமே, யூஸ் பண்ணி பார்க்கணுமே நினச்சிட்ருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் மொத்தம் வந்து 7 இது ஒரு பாக்ஸு. அதுக்குள்ளே வந்து 7 சின்ன சின்ன பவுல் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாக அஞ்சரை பெட்டியில் என்னென்ன போட்டு வைப்போமோ, ஸோ அதை எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து போட்டு வைக்கலாம். லிட்டோடு வந்துச்சு. ஒரு ஸ்பூனுமே கொடுத்துருந்தாங்க. பட் நார்மலாக நம்ம அஞ்சரை பெட்டி வாங்கும்போது அது வந்து ஏர் டைட்டாக இருக்கும். பட் இது வந்து ஏர் டைட்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆயில் பாட்டில்லாம் வைக்கக்கூடிய ட்ரே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஒர்த்துக்கு செம்ம ப்ரைஸு. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டீல் சாப்பிங் போர்டு தான். பயங்கர வெயிட்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இது வுட்டில் யூஸ் பண்ணுறோம். பட் வுட்டுலேயுமே என்ன செய்யுதுன்னா ஸ்க்ராட்ச் ஆயிடுது. நல்லா யூஸ் பண்ணலைன்னா ஃபங்கஸ் மாதிரி வந்துடுது. ஸோ அதுக்காக தான் இந்த சாப்பிங் போர்டு வந்து சூஸ் பண்ணேன். நல்லாவே பெருசாக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து. இதுவுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ப்ராடக்ட்டையும் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒரு டைம் வாங்கிக்கிட்டோன்னா நம்ம லைஃப் டைம் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி போட, காய்கறி வெட்ட, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வாங்கினது வந்து ஒரு க்ரிங்கிள் கட்டர். ஸோ நம்ம வந்து இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்படுவோம்ல. ஸோ அதுக்காக வாங்கினது. பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் பண்ணோன்னா பொட்டேட்டோவை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணலாம், ஆப்பிளை கட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து, அந்த பழம் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும். குழந்தைகளும் வந்து ஆசையாக வந்து இதை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் எட்ஜஸ் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கேப்புமே வந்து கொடுத்துருந்தாங்க.
ஸோ அது வந்து கையிலலாம் குத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத டைம் வந்து அது கேப் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆப்பிளை வந்து நான் இதில் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆப்பிள் டிசைனே பார்க்க அழகாக இருந்துச்சு. என் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டோர் ஸ்டாப்பர். இது வந்து நம்ம ரூம் டோரில் அடியில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோன்னா இப்போ ரூம்குள்ளே ஏசிலாம் இருக்குது அப்படின்னா ஏசியோட காற்று வந்து வெளியே போகாது. நான் எதுக்காக வாங்கினேன்னா, நான் இருக்கிறது கொஞ்சம் அவுட்டர் ஏரியா. ஸோ பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கேட்லேயும் உள்ளே வந்து நிலைவாசல் டோர்லேயும் போகிறதுக்காக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான பொருள். ஸோ இந்த ஸ்டூல் வந்து நிறைய பேர் வாங்கணுன்னு நினச்சிருப்போம். அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு எலிஃபேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டூல். இது எதுக்காகனா நம்ம உருளிலாம் வைக்கலாம், சாமி ஃபோட்டோஸ் இருந்தால் வைக்கலாம். ஸோ ரொம்ப அழகான பொருள். ரொம்ப குட்டியோனாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதில் கலர் கலராக பெயிண்டிங்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே டிசைன் எல்லாமே கோலம் மாதிரி போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து வாசலில் வச்சு உருளி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் நிறையா இடத்தையும் வந்து இது வந்து பிடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மோஸ்ட்டு ஃபேவரட் வந்து இந்த நெல் தோரணம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்டை வந்து நான் 2 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரே ஒரு தோரணம் நம்ம போடுறனால நம்மளோட வாசலே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறையா பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பாதுகாத்து வச்சோன்னா ரொம்ப நாள் வரைக்குமே வந்து வரும். ஸோ இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஸ்விங். இந்த ஸ்விங்கோட சவுண்டு கேட்கும்போதே நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்தாலுமே அதெல்லாம் இந்த சவுண்டு இதை கேட்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இதோட சவுண்டு வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஸோ நம்ம நல்லா காற்றடிக்கிற இடத்துல இதை கட்டி விடலாம். வாசலுக்கு முன்னாடியோ இல்லை வறண்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கட்டி விட்டுருந்தோன்னா அது அடிச்சுட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலிஃபண்ட் வந்து தோரணம் மாதிரி இதுவுமே வந்து நான் வந்து டோரில் மாட்டுறதுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த கீழே தொங்குற அந்த பெல்லை பார்க்கும்போதே தெரியும் அந்த கலர் வந்து போயிருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து நம்ம அந்த நெல் தோரணத்தை வந்து நடுவில் இருந்து போட்டுட்டு இந்த சைடில் இது ரெண்டையும் வந்து நீங்கள் தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம நிலைவாசல் டோர் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டஸ்டர் வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுறது. ஃபேன் க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கையிலேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். சேரில் ஏறி நின்று அந்த ஃபேனை ஒரு ஆள் பிடிச்சு துடைக்கணும், இல்லாட்டி யார்கிட்டையாவது கேட்டுகிட்டே இருக்கணும் ஃபேனை துடைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஸ்டிக் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் ஃபேன் துடைக்க முடியும். ஃபேனுக்கு மட்டும் இல்லை, எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ வந்து ஈஸியாக வந்து துடைக்க முடியும். இது வந்து அட்ஜஸ்டபிள். நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணால் இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்காகவும் வச்சுக்கலாம், ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி அந்த டஸ்டரையுமே நம்ம வந்து ஈஸியாக நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து வளைச்சி நம்மளால் வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ட்டு ப்ராடக்ட்டு தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.